இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்து ஆச்சரியங்களும் வேறுபாடுகளும் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மறுசீரமைப்பு அல்லது மறுவரைவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒருமனதாக எல்லோரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தேவையானது என்பதை நாம் உணர்கிறோம். இந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னிந்தியாவிலே முதல் குரலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குரல் எழுப்பி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த நடவடிக்கை எடுத்தது மனமாற பாராட்ட தகுந்தது. எங்களுக்கு உள்ள நாடாளுமன்றத்தின் விகிதாச்சாரம் 7.2 குறையக்கூடாது, இந்த 7.2 தொடர வேண்டும். 848 இருக்கைகளை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தில் போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டிற்கு ஆபத்து காத்திருக்கிறது என்ற சமீட்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் வரும்பொழுது அவர் கூறும்பொழுது தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறைக்கப்படாது என்று சொல்லுகிறார். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களே கூட்டப்படாது என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் சந்தேகத்துக்கு ஐயத்துக்குரியது. எப்படி காஷ்மீரில் 370 அகற்றிவிட்டு அங்கே காஷ்மீர் பிரச்சனையில தலையிட்டார்களோ, நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் 24 மணி நேரத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். நாளை இந்த மசோதா வருகிறது, சட்ட திருத்தம் வருகிறது என்று. ஆனால் புதிய வேளாண்மை சட்ட திருத்தத்திற்கும் 370 காஷ்மீரில நடைமுறைப்படுத்துவதற்கு அகற்றுவதற்கு எடுத்த நடவடிக்கையில் அவர்கள் ஒருபோதும் தெரிவிக்காமல் திடீரென்று சட்டமாக்கினார்கள். அதுபோன்ற அந்த ஆபத்து மறுசீரமைப்பிலும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தங்களுடைய கருத்துக்களை தீர்மானமாக போட்டு இப்ப அனுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த காலத்திலும் இந்த மறுசீரமைப்பில் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று அவர் அறிவிக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு இதை தள்ளி போட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை இந்த மறுசீரமைப்புக்கு திருத்த வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை இந்த 7.2% நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி தத்துவம் தொடர வேண்டும் என்பதுதான் இன்று தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்கள் தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வந்ததுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இப்போ இன்னைக்கு தூத்துக்குடியில் ராக்கி தேவரம் கோயில் அதற்கு மதுரை எய்ம்ஸ் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஏவுகணை டாக்டர் மன்மோகன் சிங் ஏவுகணை தளம் அமைப்பதற்கு வித்திட்டது இவங்களா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள். இவர் நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு 10 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்ப எய்ம்ஸ் வந்துருச்சா, திறந்துட்டோமா? நம்ம இங்க 2014க்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டம் அது. இவங்க 24 வரைக்கும் 25 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆகையால ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ கேட்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு உரிய கட்சியாது, நாக்பூருக்கு உரிய கட்சியா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஏன் கலந்துக்கல பாஜக? தமிழ்நாட்டு நலனில், தமிழ்நாட்டு எதிர்காலத்தில் அக்கறையுள்ள கட்சிகள் அதிமுக உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். பாஜக ஏன் கலந்துக்கல? இதான் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகம். இந்த முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். சொல்றது யாருங்க? இல்ல, அது வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இப்ப நிதியே கிடையாதுங்க. எந்த நிதி இருந்தாலும் செலவு பண்ண தயாரா இருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிதி ஆதாரத்தை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. கடன் வாங்கி செலவு செய்கிற நிலையில தான் ஒரு நிதி மேலாண்மையோட மாண்புமிகு முதலமைச்சர் திறமையாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி.